ஷார்ட்ஸுக்கும் அப்லோட் பண்ண உடனே நிறைய வியூஸும் சப்ஸ்கிரைபரும் அட்ராக்ட் பண்ணுறது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோ ஷார்ட்ஸ்க்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு நான் ஃபாலோ பண்ண இந்த டிப்ஸ் மூலமான்றது உங்களுக்கு லைவ்லேயே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணி 2 வீக்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 30 lakhs வியூஸ் வந்திருக்குது. 3600K சப்ஸ்கிரைபர் 3600 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீடியோ ஷார்ட்ஸ்க்குரிய வியூஸும் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கூட உங்களுக்கு காமிக்கிறேன். அப்லோட் பண்ணி 3 hours தான் ஆகுது. 68,000 ஆல்மோஸ்ட் 69,000 வியூஸ் வந்துருச்சு. 62 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்களோட ஷார்ட்ஸையும் வைரல் ஆக்குங்க. இப்போ நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ரெடியான வீடியோவை எப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்றதை பார்த்துக்கலாம். அப்லோட் பண்ணும்போதே நம்ம வீடியோ வைரல் ஆகிறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூடியூப்க்கு கொடுக்கணும் அப்படின்ற டிப்ஸையும் பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே கீழே வந்து ப்ளஸ்ன்ற ஒரு சிம்பிள் இருக்கும். அதை பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஆடுன்னு ஒரு சிம்பிள் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். கேலரியில் உங்களோட சாங் எங்கே இருக்குன்றதை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். என்னோட சாங் இது, நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இங்கே உங்களோட வீடியோ நீங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா என்னன்றது ஒரு தடவை நீங்கள் ஃபைனல் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் டன்னு கொடுத்தும்போது இப்போ யூடியூப் வந்து உங்களோட வீடியோவை ப்ராசஸ் பண்ண முடிஞ்சதும் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வரும். இங்கே வந்து நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே ஏதாவது ஒரு சாங்ஸோ இல்லை ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணோன்னா மேலே ஆட் சவுண்டுன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயே இருக்கும் உங்களுக்கு என்னென்ன சாங்ஸ் வேணுன்றது சர்ச் பண்ணி இந்த சர்ச் பாரில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சாங்ஸ்லாம் வரும். இதில் உள்ள சாங்ஸு இதில் உள்ள மியூசிக் எது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் எதுவுமே வராது. அது பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நமக்கு தேவையானதெல்லாம் இருக்குன்றனால நான் அதை ஸ்கிப் பண்ணி போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறதுனால நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ப்ளைனாக போயிடலாம். யூடியூப்லேருந்து டெக்ஸ்ட் வேண்டாம், நம்ம வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுறது போய்க்கலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, இப்படியே வச்சுட்டு அப்லோட் ஷார்ட்னு கொடுத்துட்றாங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா யூடியூப்க்கு உங்களோட வீடியோ எதை பற்றின வீடியோ, அதில் என்ன கண்டென்ட் இருக்குது, எந்த மாதிரியான யூசர்ஸ்க்கு புஷ் பண்ணணுன்றது தெரியாமல் தான் உங்களுக்கு வியூஸ் எதுவுமே வராமல் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோவுக்கு ஒரு நல்ல அட்ராக்டிவான டைட்டில் வைக்கணும். இப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் வச்சுருக்கேன். என்னோட வீடியோ வந்து என்னன்னா ஒரு சாங் எஸ்பிபி பாடுற ஒரு சாங், அது சின்ன கண்ணுக்குள்ளேன்ற ஒரு பாட்டிலேருந்து அதுக்குரிய டைட்டில் இங்கே இருக்குது. அதை நான் காப்பி இது எல்லாமே நான் வந்து டைம் சேவ் பண்ணுறதை நான் ஆல்ரெடி டைப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறது. இப்போ வந்துட்டு இங்கே நீங்கள் உங்கள் காப்பி பண்ணால் உங்கள் டைட்டில் போடுங்க. டைட்டில்ன்றது எடுத்துடலாம். நம்ம இது வந்து ஒரு அம்மாவை பற்றி, அம்மா இல்லாமல் பையன் வளர்ந்து சக்ஸஸ் ஆகிட்டு அம்மாவை நினச்சி பாடுறப்பட்ட, அதனால் அம்மா இல்லாமல் வாழ்க்கைன்னு ஒரு கேப்ஷன் கொடுத்துட்டு ஒரு அட்ராக்டிவான சிம்பிள் கொடுத்துட்டு அது பாட்டு என்னன்றதையும் போட்டிருக்கேன் நான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்ததுமே நீங்கள் பப்ளிக் கொண்டு போகக்கூடாது. இது ஏன் பப்ளிக் கொண்டு போகக்கூடாதுன்றது நான் கொஞ்சம் கடைசியில் சொல்கிறேன். அன்லிஸ்டடில் வச்சுருங்க. அன்லிஸ்டடில் வச்சுட்டு முக்கியமாக உங்களோட வீடியோ வந்து கிட்ஸுக்கு உள்ளதா இல்லாததான்றது செலக்ட் பண்ணுங்கள். கிட்ஸ் ரிலேட்டட்னா எஸ் கொடுங்க. கிட்ஸ்க்கு ரிலேட்டட் இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. நீங்கள் நோ கொடுக்கும்போது தான் உங்களுக்கு யூடியூபோட மானிட்டைசேஷனில் போயிட்டு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும்போது நோ இருந்தால் தான் நிறைய ஜென்ரேட் ஆகும். அதனால் நோ கொடுங்க. நம்மளது வந்து கிட்ஸ் ரிலேட்டட் கிடையாது. நோ கொடுத்துருக்கேன் நான். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஆட் டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா உங்களோட வீடியோ எதை பற்றினதுன்ற ஒரு குயிக் ஒரு ஷார்ட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது யூடியூப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இது என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் யாருக்கு அப்லோட் பண்ணோம் அப்படின்னு. நான் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னு ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை வந்து இங்கே கொடுக்குறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு ஹார்ட் டச்சிங் சாங் தட் ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் த பிக்கெஸ்ட் பெயின் இன் சக்ஸஸ் வென் அம்மா இஸ் நாட் தேர் டு விட்னஸ் இட். அதாவது நம்மளோட சக்ஸஸை பார்க்குறதுக்கு அம்மா இல்லாமல் நினச்சி ஃபீல் பண்ணி பாடுற சாங் இது. அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதோடு மட்டும் நிற்காமல் நம்ம ஹேஷ்டேக்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். இந்த பாட்டு வந்து என்னென்ன மாதிரியான டைப்பான பாட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஹேஷ்டேக் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பாட்டோட பேர் சின்ன கண்மணிக்குள்ளேயே, இது எஸ்பி பாப்பா பாடினது, இளையராஜாவோட மியூசிக்கு, வாலியோட லிரிக்ஸ், அம்மா சாங், மதர் சென்டிமெண்ட், எமோஷனல் சாங்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் காப்பி பண்ணிங்கன்னா எவ்வளோ ஹேஷ்டேக்ஸ் இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான யூசர்ஸ்க்கு வந்து யூடியூப் வந்து உங்களோட வீடியோஸை புஷ் பண்ணுவாங்க. இந்த ஹேஷ்டேக்ன்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஹேஷ்டேக் இல்லாமல் போகிற வீடியோஸ் வந்து சக்ஸஸ் ஆகாது, நிறைய வைரல் ஆகாது, நிறைய வியூஸ் கிடைக்காது. இந்த ஹேஷ்டேக் வந்து மறக்காமல் கொடுங்க. உங்கள் வீடியோக்கு ரிலேட்டடான ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எவர்கிராண்ட் சாங்ஸ், 90s தமிழ் சாங்ஸு, ஹார்ட் டச்சிங் சாங்ஸு, அந்த மாதிரி இருக்கும். எல்லா வீடியோலையும் இந்த இது மஸ்ட். இந்த ஹேஷ்டேக் இல்லாத வீடியோ வந்து சக்ஸஸ் ஆகாது. அது முடிச்சதும் டிஸ்கிரிப்ஷன் முடிச்சிடுங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு ரிலேட்டட் வீடியோஸ், நீங்கள் ஏற்கனவே இன்னொரு வீடியோ வச்சுருக்கீங்க,
அதை வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களும் அந்த வீடியோக்கும் எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னா ரிலேட்டட் வீடியோன்னு ஒன்று இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணி லைவில் இருக்கிற ஒரு வீடியோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பெய்டு ப்ரொமோஷன். இந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு கமர்ஷியலான ஆட் நீங்கள் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறீங்களான்றது டிக்ளேர் பண்ணணும். நான் வந்து ப்ரொமோட் பண்ணலை, அதனால் நோ கொடுத்துட்டேன் நான். அதேமாரி இங்கே வந்து ரீமிக்சிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்கள் வீடியோக்கு கமெண்ட்ஸ் வேணுமா, எல்லா பப்ளிக்கோட கமெண்ட்ஸ் வேணுமா வேண்டாமான்ற நீங்கள் டிசைட் பண்ணலாம். நீங்கள் ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா யாராலையும் கமெண்ட் வந்து உங்கள் வீடியோக்கு கொடுக்க முடியாது. என்னை பொறுத்தவரை ஆனில் வச்சுக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு யூசர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லபடியான ரிவ்யூஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரெண்டிங் ஆகும், உங்கள் வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகும். அதனால் ஆனில் வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்கள் வீடியோவை வந்து விஷுவலையும் ஆடியோவையும் சேர்த்து இன்னொருத்தங்க ரீமிக்ஸ் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணலாமான்ற டிசிஷன் எடுக்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து வீடியோவையும் ஆடியோவையும் ரெண்டுமே ரீமிக்ஸ் பண்ணி அவங்க சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறதுன்றது இல்லை நீங்கள் வந்து வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஆடியோ வந்து ஏதோ ஒரு படத்துலேருந்து எடுத்திருக்கீங்கன்னா ஆடியோ ஒன்லி ரீமிக்ஸிங்கிறது கொடுக்கலாம். நான் வந்து எப்போவுமே ஓப்பன் என்னோட வீடியோவையும் ஆடியோவையும் யார் வேணாலும் ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்றதை நான் வீடியோ ஆடியோ கொடுத்துட்டேன். இப்போது இது முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டேக்னு சொல்லி ஒன்று இருக்கும். டேக்ன்றது தான் இப்போ கூகுளில் போயிட்டு யாராவது எஸ்பிபி சாங்ஸு அந்த மாதிரி சின்ன கம்பெனிலே உங்கள் பாட்டு அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணால் யூடியூப் எடுத்துகிட்டு வரனா அந்த சர்ச் இன் SEO டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டேக்ஸ் வந்து இங்கே கொடுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான டேகு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களோட டேக் எல்லாமே ஒவ்வொரு டேகும் கமாவால் செப்பரேட் ஆகிருக்கணும். நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய டேக் பார்த்துக்கோங்க. இந்த பாட்டு வந்து சின்ன கண்மணிக்குள்ளே சாங், SB பாலசுப்ரமணியம் எமோஷனல் சாங், கமா இளையராஜா மதர் சாங், கமா அம்மா சென்டிமெண்டல் சாங்னு சொல்லிட்டு நான் எல்லா ஒவ்வொரு டேகுக்கும் இடையிலையும் நீங்கள் வந்து ஒரு கமா இருக்கணும். கமா இருந்தால் தான் அந்த வேலிட் டேக்காக எடுத்துக்கும், இல்லைனா உங்களுக்கு டேக்கே அக்செப்ட் பண்ணாது யூடியூப். நான் டேக் போட்டேன். இப்போயும் அக்செப்ட் ஆகாது. லாஸ்ட்டில் உங்களோட டேக் எண்டில் கமா கொடுத்தீங்கன்னா டேக் அக்செப்ட் ஆகிடும். ஸோ இந்த பாட்டுக்கு இத்தனை டேக்ஸ் அக்செப்ட் ஆகும். யாராவது வந்து சின்ன கண்மணிக்குள்ளே சாங்னு சொல்லிட்டு யூடியூப் கூகுளில் சர்ச் பண்ணாங்கன்னா இந்த வீடியோவை அதை எடுத்துகிட்டு வரும். இதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து 30 டேக்குக்கு மேலே உங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் பாட்டு அன்லிமிட்டட் போட்டு 50 100லாம் கொடுக்க முடியாது. 30 டேக்ஸ் வரையும் கொடுக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூகுளில் சர்ச் பண்ணுறவங்களையும் உங்கள் வீடியோவை எடுத்துகிட்டு வரதுக்கு இது உதவும். ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் செட் பண்ண பிறகு மெயினாக விசிபிலிட்டியில் வந்து பப்ளிக்கில் வைக்காதீங்க, அப்லோட் கொடுங்க. இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம அப்லோட் ஆகிட்டு இருக்க வீடியோ வந்து போய் பார்க்கலாம். இந்த லாஸ்ட்டில் இந்த யூன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் வீடியோஸ் இருக்கும். அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கும். அதில் இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மறுபடியும் ஏதாவது இங்கே சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து எடுத்ததுமே பப்ளிக்கில் உடனே போடாதீங்கன்னு சொல்லி அன்லிஸ்டடில் வைக்க சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் உலகம் ஃபுல்லாக உள்ள மக்கள் அத்தனை பேருமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது நாம் இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த டயத்துலேயே எவ்வளோ பேர் வந்து வீடியோஸை இங்கே அப்லோட் பண்ணுவாங்கன்றது தெரியாது. அப்போது உங்கள் சாங் வந்து என்ன மாதிரியான சாங்கு, அது என்ன மாதிரியான யூசர்ஸ்க்கு புஷ் பண்ணணும் அப்படின்றது கூகுள் அல்காரிதம் ஸ்டடி பண்ணணும். ஸோ அதுக்கு மினிமம் 3 ஹவர்ஸ்னாவது கூகுள் அல்காரிதமுக்கு டைம் கொடுங்க. அப்போ தான் இந்த வீடியோவை பற்றின ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கூகுள் எடுத்துக்கும். உங்கள் வீடியோவில் உள்ள டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக்ஸ், டேக்ஸை வச்சு இது என்ன டைப் ஆஃப் வீடியோ, இது யார் என்னென்ன மாதிரியான யூசர்ஸ் காமிச்சா சக்ஸஸ் வரும் அப்படின்றது யூடியூப்க்கு கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறேன், நான் இதை வந்து ஷெட்யூலில் போடுறேன். நான் இங்கே ஷெட்யூல் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குல்ல, இங்கே போயிட்டு நான் வந்து இன்றைக்கி 23rd இருக்கிறேன். நான் 23rd ஈவினிங் 7 o'clock கொடுக்குறேன். நான் ஸோ ஏன் 7 o'clock கொடுக்குறேன், நம்ம இப்போதைக்கு நம்மளோட டைம் வந்து மத்தியானம் 2 மணி. ஆனால் நான் 7 o'clock கொடுக்குறேன்னா 7 to 9 வந்து இட்ஸ் அ பெஸ்ட் டைம். உங்களோட வீடியோஸ் எது கொடுத்தாலும் அது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஏன்னா எல்லாருமே ஆஃபீஸ் போயிட்டு வீட்டில் வந்து இருக்கும்போது ஒரு ஃப்ரீ டைமில் அவங்களோட யூடியூப் எடுத்து சும்மா ஷார்ட்ஸ் இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டும் பார்ப்பாங்க. அதனால் 7 to 9 வந்து ஒரு பெஸ்ட் டைம் உங்களோட வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு. 7 o'clock வச்சுட்டேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 5 hours வந்து நம்ம டைம் கொடுத்துருக்கோம் யூடியூப்க்கு. இந்த 5 ஹவர்ஸ்க்குள்ளார யூடியூப் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து என்ன மாதிரியான டைப் ஆஃப் வீடியோ, என்ன மாதிரியான யூசர்ஸ்க்கு அப்லோட் பண்ணுன்றதை அது ஒரு அல்காரிதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததும் நம்மளோட வீடியோஸ் வந்து ஷெட்யூல் ஆகிடுச்சு. இப்போ ஷெட்யூல் ஆனதும் இங்கே தம்ப்நெயில்னு சொல்லுவாங்க. உங்கள் பாட்டு அந்த யூடியூப்ல வரும்போது என்ன மாதிரியான பிக்சர் இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போதைக்கு SPB சாரோடது இருக்குது. அதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்கு இதில் நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ, இப்போ இந்த இடத்துல வைக்கிறீங்கன்னா இங்கே என்ன பிக்சர் இருக்கோ இது வந்து உங்களோட வீடியோவில் வரும். என்னோட சஜஷன் வந்து இந்த தம்ப்நெயிலும் ஒன் ஆஃப் த மெயின் கீ ரோல் வந்து யூசர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணதுமே SPB சாரோடதுன்னா ஒரு அதிக வைரல் வரும். நிறைய SPB ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதனால் SPB சாரோட தம்ப்நெயிலை அங்கே வைங்க. வச்சுட்டு இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இப்போது நீங்கள் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண வேண்டாம். எக்ஸாக்டாக
ஈவினிங் 7 o'clock வந்து இந்த பாட்டு லைவ் ஆகிடும். லைவ் ஆகிட்டு உங்களுக்கு நிறைய அட்ராக்டிவான வியூஸஸ் வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு அட்ராக்டிவான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அந்த ஹேஷ்டேகு, இந்த ஹேஷ்டேகு டேக் இது எல்லாமே மறக்காமல் போடுங்க. போட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அதிக வியூஸ், லைக்ஸ் வித்தின் an hour or 2 hourலேயே கண்டிப்பாக வரும். நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 month கூட ஆகலை. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 28,000-29,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ வியூஸ் வந்து 2 கோடி வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட வீடியோவை வைரல் ட்ரெண்டிங் ஆக்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.